இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. பேரை சொன்னாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னு சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்கிற மாதிரி சிம்மம்னு சொன்ன உடனே நமக்கே ஒரு வீரியமாக இருக்குல்ல. கர்ஜிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த உலகமெங்கிலும் இருக்காங்க. சிம்மத்துக்கு தற்சமயம் பெரிய தொல்லைகள், இந்த அஷ்டம சனியுடைய தாக்குதல்கள். யார் அடித்தா என்ன, யார் என்ன முறைச்சா என்ன, நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது தானே சிம்மம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத தோல்வியா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத சோதனைகளா, புதுசாவா பார்க்குறோம். நம்ம வாழ்க்கை தான் வரலாறு. நம்ம வாழ்க்கையிலேருந்து, அதாவது சிம்மராசியான உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு 5 திரைப்படம் எடுக்கலாம். இது உண்மையா இல்லையா? ஒவ்வொரு பகுதியுமே ஒரு திரைப்படத்துக்கான கண்டென்ட். அவ்வளவு ஏற்றங்கள், அவ்வளவு இறக்கங்கள், அவ்வளவு சோதனைகள், அத்தனை சாதனைகள். எத்தனை பேரை கடந்து வந்தாச்சு நீங்கள். இன்னமும் போராடிட்டு தான் இருக்கீங்க. அஷ்டம சனி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதில் ஒடிஞ்சு போயிருக்கீங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் காத்திருக்கும் பேராபத்து, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத அடைய முடியும். இது சத்தியம். சிம்மராசிக்கு அஷ்டம சனி மார்ச் 6 வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆரம்பிச்சிருக்கு. 2.5 வருஷம் இந்த சனி பகவான் சிம்மத்தில் அஷ்டம சனியாக இருப்பார். 2.5 வருஷம் இந்த சனி பகவான் சிம்மத்துக்கு அஷ்டம சனி பாதிப்புகளை தருவார். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கிறது, உதவி செய்கிறது, தர்மம் உங்களுடைய கூட பிறந்த பிறப்பு. ரொம்ப வறுமையில் இருக்கும்போது கூட உங்ககிட்ட 10 பைசா இல்லைனா கூட தர்மம். என்னென்ன மாதிரி ஆபத்துகள்லாம் இந்த சனி நமக்கு தரப்போகிறார் அப்படின்னா, நம்மளுடைய மனதை உடைக்கிறார். நம்மளுடைய தன்னம்பிக்கை, சிம்மத்துடைய பெரிய அசெட், சொத்து என்ன? தன்னம்பிக்கை. அதில் கை வைக்கிறார். நம்மளுடைய உறவுகள், நம்ம யாருக்கு நம்ம ரொம்ப பிடிக்குமோ அவங்க நம்மளை விட்டு விலக போகிறாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல அப்போ தான் டார்ச்சர். வீட்டிலையும் பிரச்சனை, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை. ஒரு மனுஷன் எங்கே தான் நிம்மதியாக இருக்க முடியும்? வீட்டில் தான். ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடித்து அங்கே இருக்கக்கூடிய அவமானங்கள், பிரச்சனைகள், ஹியூமிலியேஷன் என்று சொல்லக்கூடிய தலைக்குறவான வார்த்தைகள், அதெல்லாம் கேட்டு வீட்டுக்கு வரும்போது மனைவி மட்டும் 2 வார்த்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற மனைவி அமைஞ்சிட்டா சிம்மம் இந்த உலகை விலை கொடுத்து வாங்கும். அதே மனைவி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஏன்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னு கேட்டுட்டா சிம்மம் ஒடிந்து போகும். இதுதான் சிம்மத்துடைய வித்தியாசம். சிம்மராசிக்கு வரக்கூடிய ஆபத்தில் முக்கியமான ஒரு ஆபத்து ஹெல்த். ஹெல்த்தை சிம்மராசி அன்பர்கள் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொல்லும் போது பெரிய அளவில் கவனமாக இருக்கணும். அவ்வளவு அர்த்தம் இருக்குது, அவ்வளவு ஆழம் இருக்குது. தினசரி உணவு கரெக்டான டயத்துக்கு, தூக்கம் அதான் போச்சே. எவ்வளவு மாதம் ஆச்சு, எவ்வளவு வருஷமாச்சு நல்லா தூங்கி. ப்ராக்டிஸ் பண்ணணும் மறுபடி. சிம்மம் நீங்கள் நிறைய தியான பயிற்சியில் ஈடுபடணும். துர்கை அம்மனை வழிபட வேண்டும். என்ன மாதிரியான பேராபத்துன்னா, 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், 15 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ காசு சம்பாதிச்சேன், 15 நாளில் மருத்துவ செலவில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை மாதிரி இருக்கிறதுனால தான் சொல்கிறோம், வருமுன் காப்போம். முதலையே நம்ம மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும். பயம் என்பது சிம்மத்துக்கு வேண்டாம், உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. சிம்மம் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போது உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கவனம் பண்ணியே ஆகணும். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய வேலை, இங்கே இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், இங்கே இருக்கக்கூடிய பங்களா, காரு, பணம், நகை, இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது? உடம்பு. இந்த உடம்பு இல்லைன்னு சொன்னால் எதையும் அனுபவிக்க முடியாது. அப்போ சிம்மத்துக்கு இப்போ என்ன ரொம்ப முக்கிய கவனம்? உங்களுடைய உடல் நலம். அதுதான் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிப்பதற்காக காத்துட்ருக்கு. அப்போது தூக்கமும் சாப்பாடும் ஒழுங்காக இருந்தால் 85% ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடும். அந்த 15% மனசு. அப்போ அந்த 15% மனம், அந்த மனம் தைரியமாக இருக்கணும். எப்போ பிரச்சனை வருதோ
அப்போ கடவுள் நம்ம பக்கம் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா துச்சாதனம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணரும் இருப்பார். அப்போது இரக்கம்னு ஒன்று வந்தால் ஏற்றம் கண்டிப்பாக வந்து தானே ஆகணும். சிம்மத்துக்கு என்ன சொல்லியா தெரியணும்? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. அப்போ சிம்மம், நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலில் போய் இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே நின்றும். உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். வெறும்னா கோவிலுக்கு போனால் போருமா சாமி அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த கோவிலில் போய் ஒரு நாள் அங்கே தங்கி அந்த கடவுளுக்கு அபிஷேகம் செய்து கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தர்மம், சாப்பாடு கொடுக்கறது, வஸ்திரம் தானம், துணிமணிகளை தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் செய்யணும். தவிர ஒரு எலுமிச்சை மாலை அதை நீங்கள் கடவுளுக்கு சாத்தினாலும் மிகப்பெரிய விசேஷம். அதே மாதிரி முருகனுக்கு செப்பில் வேல் செய்து உண்டியலில் போடுவது என்பது ரொம்ப விசேஷம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூட கலங்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உறுதியாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது. அந்த ஒரு வருஷம் எப்படி தாண்டது அதுதான் கேள்வி. அந்த ஒரு வருஷம் தாண்டறதுக்கு தான் இந்த கோவில்களுக்கு போய் நாம் சொன்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி வஸ்திர தானம்னு சொல்கிற இடத்துல மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக வழங்க வேண்டும். கருநீல வஸ்திரங்களை தானமாக வழங்க வேண்டும். இது 2 தானங்களையும் செய்யும் போது உங்களுடைய பிரச்சனை, அதாவது மறுபடி நடந்துட்டு இருக்கு இல்லையா, எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பேசினாலும் பிரச்சனை, அவங்களே தப்பாக பேசிட்டு நம்மளை குறை சொல்கிறாங்க. ஒன்றுமே சொல்லாத வார்த்தைக்கு பல அர்த்தங்களை கற்பிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உடனடியாக நிவர்த்தி ஆகும். சிம்மத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது ரொம்ப அவசியம். கடன் கொடுக்கவே காசு இல்லை, சேமிப்பு எப்படின்னா, உங்கள் மனசை காயப்படுத்தக்கூடியவர்கள், உங்கள் மனசை ரணப்படுத்தக்கூடியவர்கள், அவங்கள நினச்சி ஒவ்வொரு ரூபாயாக உண்டியில் போடுங்க. அப்படி போட்டு ஒரு 101 ரூபா வரும்போது கோவில் உண்டியில் போடுங்க. எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் தொலைவார்கள். அதுதான் இந்த எதிர்ப்புகள் விலகுவதும் எதிரிகள் தொலைந்து போவதற்கும் இதை பரிகாரமாக எடுத்து செய்யுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காளிகாம்பாள் கோவில் சென்னை பாரிமுனையில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வருவதும், துர்கை அம்மன் படத்தை வீட்டில் வச்சு வழிபடுவதும், ஒரு நாள் மாதத்தில் மௌன விரதம், சஷ்டி அன்னைக்கு மௌன விரதம் இருப்பதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய பேராபத்து, வரக்கூடிய பேராபத்திலிருந்து உங்களை காத்து நிற்கும். ஒன்று மட்டும் உண்மைங்க, சிம்மராசிக்காரர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள், உயரிய மனம் படைத்தவர்கள். இந்த அஷ்டம சனி தாக்குதல் உங்களை கெட்டவங்களாக மாற்றிடக்கூடாது பாருங்கள். நம்ம எப்போவுமே நல்லவங்களாகவே இருக்கணும் பாருங்கள். பிரச்சனையிலையும் சரி, கஷ்டத்துலேயும் சரி. அதுக்காக ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். நீங்கள் இடமாற்றங்கள் இப்போ செய்யக்கூடாது, வேலை மாற்றங்கள் செய்யக்கூடாது, தொழில் மாற்றங்கள் செய்யக்கூடாது. இதை நிறுத்தியே ஆகணும். இருக்கிற வேலையில், இருக்கிற தொழிலில் கண்டினியூ பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுங்க. உங்கள் ஸ்டைலில் சொல்லணுன்னா சும்மா அதிருதில்ல அப்படின்னு இன்னும் 3லேருந்து 6 மாதங்களுக்குள்ள மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கப் போகுது. அபூர்வங்கள் நீங்கள் நிகழ்த்தி காட்ட போகிறீங்க. கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நாளை நமதே.